ஹாய் கைஸ், வெல்கம் டு கப்பி பேரடைஸ். நம்ம ஃபுல் ரெட் கப்பீஸ் ஃப்ரைஸும் ஃபுல் கோல்டு கப்பி ஃப்ரைஸும் நம்ம இந்த டப்பில் தான் போட்டு வச்சுருக்கோம். இந்த டப்பு வந்து டைரக்ட் சன்லைட்டில் இருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ் அதிகமாக வளர்ந்துடுச்சு. ஸோ அந்த டப்பை இன்றைக்கி க்ளீன் பண்ணி தான் நம்ம ஃப்ரைஸை விட போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாசெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரைஸ் மட்டும் தனியாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைஸ் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண போகிறேன். இப்போ கலெக்ட் பண்ணும்போது நம்ம ஃபில்டர் வச்சு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸ். சில பேர் கையில் பிடிப்பாங்க, அந்த மாதிரி கையில் பிடிக்காமல் நம்ம வந்து ஃபில்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபிஷ்ஷஸ்க்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. சில நேரத்தில் அந்த பாசை வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில பாச வகை தான் நல்லது. அதாவது டேரக்ட் சன்லைட்டில் வளரக்கூடாது. நம்ம இன்டைரக்ட் சன்லைட்டில் வந்தால் நல்ல பாசை தான். அதுக்கப்புறம் இந்தமாதிரி நல்லா உப்பு போட்டு தேய்ச்சி கழுவிக்கிங்க. சால்ட் இல்லைனாலும் நம்ம இந்தமாதிரி ப்ரெஷ்ஷு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். அதனால அந்த பாசையும் அடியில் இருந்தால் அது திரும்பவும் சீக்கிரமாக வளர்ந்துடும். ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கங்க. முடிஞ்சால் மண் போட்டு நீங்கள் கழுவுது ட்ரை பண்ணுங்கள். மண் போட்டு கழுவுது பெஸ்ட்டு சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பிடிச்சி வந்து ஸ்டோர் பண்ணி தண்ணியும் இருக்குது. அந்த தண்ணியை நான் இப்போ எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைஸ் விட போகிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரைஸ் தான் இருக்குது. அப்புறம் வந்து இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் டப்பாகவே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ ஸ்டோன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டோன்ஸ் வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் மிஸ்டர் ஒயிட்டில் வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் வந்து எந்த ஒரு பேரசிட்டும் அட்டாகவும் ஆகாது இதை போடும்போது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா ஊற வச்சுருங்க தண்ணியில். இந்த மாதிரி மெத்தடில் டப் செட் பண்ணும்போது உங்கள் ஃபிஷ்ஷஸும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்.